ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். இன்னைக்கும் நம்ம பெரிய கோயில் தான். திருவொற்றியூர் பெரிய கோயில்ல 27 நட்சத்திரங்கள பத்தி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, இங்க 27 நட்சத்திரத்துக்கு தனித்தனியான லிங்கம் இருக்குங்க. இது எப்படின்னா, சந்திரனால ஏற்பட்ட சாபம் நீங்கிறதுக்காகவும் 27 நட்சத்திரமும் இங்கே தான் சிவபெருமான வழிபட்டதா ஐதீகங்க. அதனால தான் இந்த 27 நட்சத்திரமும் லிங்க வடிவில நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாங்க. ஜாதகத்துல நட்சத்திர தோஷம் இருக்கிறவங்க இங்க தான் பரிகாரம் செய்வாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவரவர் பிறந்த நட்சத்திர தினத்தன்று இந்த லிங்கங்களை வழிபாடு செய்யறதுனால தோஷங்கள் நீங்கி வாழ்க்கையில சகல ஐஸ்வர்யம் பெறுவாங்கன்றதும் ஐதீகங்க. அப்புறம் என்னங்க, லாஸ்டா முடிவுல யார் இருப்பாங்க தெரியுமா? நம்ம வளர்காலி இருப்பாங்க. இவங்க வளர்ற காளி இல்லைங்க, நம்ம வாழ்க்கைய வளர்க்குற காளி. அதனாலதான் இவங்கள வளர்காலின்னுவாங்க. இவங்களை வணங்கும் போது நம்ம வாழ்க்கையில இருக்க தடைகள்லாம் நீங்கி நம்ம படிப்படியா வளருவோன்றது ஐதீகங்க. இவங்களும் ரொம்ப சிறப்பு மிக்கவங்க. அப்புறம் யாருங்க, நம்ம கலிய நாயனார். இவர் திருவொற்றியூர்லயே பிறந்து வளர்ந்து 63 நாயன்மார்கள்ல ஒருவரா ஆனவருங்க. இவரை பத்தின வரலாறு நம்ம நாளைக்கு பார்க்க போறோங்க. ஓகே மக்களே, நம்ம சேனலை எப்பவும் போல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.